தற்போது அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஆளுநர் மாளிகையிலிருந்து தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் புறப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற சந்திப்பு நிறைவடைந்து தற்போது ஆளுநர் மாளிகையிலிருந்து தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் புறப்பட்டிருக்கிறார். நாளை காலை 10 மணிக்கு பதவியேற்பு விழா நடைபெற இருப்பதாக தற்போது தகவல் கிடைத்திருக்கிறது. தமிழகத்தின் முதலமைச்சராக தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் நாளை காலை 10 மணிக்கு பதவியேற்க இருக்கிறார். பிற்பகல் 3:15 மணிக்கு இந்த பதவியேற்பு விழா நடைபெறும் என்று முன்பு தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது இது காலை 10 மணிக்கு இந்த பதவியேற்பு விழா நடைபெற இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் ஜெயலானி வழங்க கேட்கலாம். ஜெயலானி, விவரம். நான்கு முறை தமிழக ஆளுநர் பொறுப்பாளராக இருக்கக்கூடிய ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரியுள்ளார். இந்த நிலையில நாளைய தினம் அவர் தமிழகத்தின் முதலமைச்சராக பதவியேற்றுக் கொள்வார் என்பதாக எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இன்றைய தினம் தமிழ்நாட்டின் பொறுப்பு ஆளுநர் கேரளா செல்ல திட்டமிட்டுள்ள சூழ்நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் தனது தனிப்பெரும்பான்மையை நிரூபிக்க இருப்பதாகவும் அதற்காக தாங்களை சந்திக்க நேரம் கொடுக்க வேண்டும் என்பதாக ஆளுநரிடம் கோரிக்கை விட்டதன் அடிப்படையில் ஆளுநர் கேரளா செல்லக்கூடிய திட்டம் என்பது மாற்றம் செய்யப்பட்டது. நாளை மாலை அளவிற்காக கேரளா செல்ல இருப்பதாக ஒரு தகவல் என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில இன்றைய தினம் மாலை 6:30 மணி அளவிற்காக ராஜ்பவன் அதாவது லோக்பவனுக்குள்ளாக சென்ற தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் இந்த முறை அவர் மட்டும் செல்லாமல் ஆதரவு தெரிவித்த தோழமை கட்சி உறுப்பினர்கள் அனைவரையுமே அழைத்து சென்றிருந்தது குறிப்பிடத்தக்கது. உள்ளே சென்று 1.5 மணி நேரத்திற்கும் மேலாக ஆளுநரை சந்தித்து தான் ஆட்சி அமைப்பதற்கான உரிமை கோரியது மட்டுமல்லாமல் தனக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய 120 சட்டமன்ற உறுப்பினர்கள் கையொப்பமிட்ட அந்த கடிதத்தையும் ஆளுநரிடம் வழங்கியிருக்கிறார். இந்த நிலையில ஆளுநர் தனிப்பெரும்பான்மை இருப்பதன் காரணமாக நாளை அவர் ஆட்சி அமைப்பதற்கான அந்த அழைப்பு விடுப்பார் என்பதாக எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் என்பது நாளை காலை 10 மணி அளவிற்காக தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்றுக் கொள்வார் என்பதாக முதற்கட்ட தகவல் என்பது கிடைக்கப்பட்டிருக்கிறது. முதலில் 3:15 மணி அளவிற்காக தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்றுக் கொள்வார் என்பதாக கூறப்பட்டு வந்த சூழ்நிலையில் தற்போது அண்மையில் கிடைத்திருக்கக்கூடிய தகவல் என்பது நாளை காலை 10 மணி அளவிற்காக தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் நாளை தமிழகத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொள்வார் என்பதாக எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக தற்போது இந்த தகவலை தெரிந்ததனொட்டி தமிழக வெற்றிக் கழகத்தின் தொண்டர்கள் முழுவதுமாக கிண்டியில் இருக்கக்கூடிய சாலைகளில் திரண்டு தற்போது விசில் அடித்து உற்சாகமாக மகிழ்ச்சிகளை வெளிப்படுத்தி வருகிறார்கள். அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடியுது. குறிப்பாக தமிழக வெற்றிக் கழகத்தின் இந்த கொண்டாட்டத்திற்கு பணங்களுக்கான காரணம் என்பது நீண்ட நெடிய போராட்டத்திற்கு பிறகாக தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் தற்போது முதலமைச்சராக பதவியேற்க இருப்பதாக தகவல் என்பது கிடைத்திருக்கிறது. ஏனென்றால் தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான தேர்தல் முடிவு என்பது கடந்த மே மாதம் 4ஆம் தேதியே வெளியாகின்றது. ஆனால் வழக்கமாக தேர்தல் முடிவுகள் வெளியாகி 1-2 நாட்களுக்குள்ளாக பதவியேற்புக்கான அழைப்பு என்பது நடைபெற்றுவிடும். இதற்கு முதல் காலகட்டங்களில் இது போன்ற நிகழ்வுகளே இருந்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தற்போது தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களுக்கு தனிப்பெரும்பான்மை நிரூபிக்க முடியாத காரணத்தினால் இந்த நாட்கள் என்பது தள்ளி போனது. இந்த நிலையில் ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்களுடைய கோரிக்கைகளை பெற்று தற்போது கடிதங்களை பெற்று ஆளுநரிடம் கொடுத்திருக்கிறார். குறிப்பாக இடதுசாரிகள் கட்சிகளான சிபிஎம், சிபிஐ, காங்கிரஸ் கட்சி கூட்டணியாகவே இணைந்துவிட்டது. அடுத்து வளர்கிற சட்டமன்ற தேர்தல்களிலும் தமிழக வெற்றிக் கழகத்துடன் இணைந்து கூட்டணியாக பணியாற்றுவோம் என்பதாக உறுதியளித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் உள்ளிட்ட 5 கட்சிகள் தற்போது தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். இந்த ஆதரவின் காரணமாக நாளைய தினம் தமிழகத்தின் முதலமைச்சராக ஜோசப் விஜய் எனும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் தமிழகத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொள்வார் என்பதாக இது அனைவராலும் எதிர்பார்க்கப்படுகிறது. நாளை காலை 10 மணி அளவிற்காக தமிழகத்தின் 18வது முதலமைச்சராக தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் ஜோசப் விஜய் பொறுப்பேற்றுக் கொள்வார் என்பதாக எதிர்பார்த்து கொள்ளப்படுகிறது. இதனையொட்டி தமிழக வெற்றிக் கழகத்தின் தொண்டர்கள் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய தொண்டர்கள் பட்டாசுகள் வெடித்து உற்சாகமாக கொண்டாடி வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் சென்னை கிண்டி லோக்பவன் முன்பாக இருந்த தொண்டர்கள் அனைவரும் விசில் எடுத்து தங்களது மகிழ்ச்சிகளை வெளிப்படுத்தினர். வெளியே வந்த தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் இன்முகத்தோடு தொண்டர்களை பார்த்து கையெழுத்தவாறு தற்போது அங்கிருந்து அவரது அலுவலகத்திற்கு புறப்பட்டு சென்றிருக்கிறார்.
ஜெயலானி, நாளை காலை 10 மணிக்கு பதவியேற்பு விழா நடைபெற இருப்பதாக தெரிவித்திருந்தீர்கள். இந்த நிலையில் யார் யாரெல்லாம் அமைச்சர்களாக பதவியேற்க இருக்கிறார்கள், அது பற்றிய தகவல் ஏதேனும் கிடைத்திருக்கிறதா? குறிப்பாக நாளைய தினம் முதலமைச்சராக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் பொறுப்பேற்கும் போது அமைச்சரவையில் இருக்கக்கூடிய இடம்பெறக்கூடிய அமைச்சர்களும் பொறுப்பேற்றுக் கொள்வார்கள் என்பதாக எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தைச் சேர்ந்த முதற்கட்டமாக 9 சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்களாக பொறுப்பேற்றுக் கொள்ள இருப்பதாக தகவல்கள் என்பது கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தின் முக்கிய பொறுப்புகள் வகிக்கக்கூடிய மூத்த நிர்வாகியாக இருக்கக்கூடிய செங்கோட்டையன், ஆதவ ஒரிஜினா, நிர்மல்குமார், புஷி ஆனந்த், அது மட்டும் இல்லாமல் பொருளாளராக இருக்கக்கூடிய வெங்கட்ராமன் உள்ளிட்டவர்கள் அமைச்சர்களாக பொறுப்பேற்றுக் கொள்ள இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இது மட்டுமல்லாது கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்களுக்கும் 2 அமைச்சர் பதவிகள் வழங்கப்பட இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அந்த இருவரில் சட்டமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சில்லியூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் ராஜேஷ்குமார் அவர்களுக்கும், அதே போன்று மதுரை மேலூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற வேட்பாளர் விஸ்வநாதன் அவர்களுக்கும் அமைச்சரவையில் இடம் கிடைக்கும் என்பதாக எதிர்பார்க்கப்படுகிறது. நாளைய தினம் அவர்களும் அமைச்சராக பொறுப்பேற்றுக் கொள்வார்கள் என்பதாக எதிர்பார்க்கப்படுகிறது. முதற்கட்ட தகவல் நமக்கு கிடைத்திருப்பது நாளை காலை 10 மணி அளவிற்காக தமிழக வெற்றி கழகத்தின் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொள்வார் என்பதாக எதிர்பார்க்கப்படுகிறது. அவரை தொடர்ந்து அவரது அமைச்சரவையும் பொறுப்பேற்றுக் கொள்வார்கள் என்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. முதற்கட்டமாக நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் 9 அமைச்சர்கள் பொறுப்பேற்றுக் கொள்கிறார்கள். காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த 2 நபர்கள் அமைச்சர்களாக பொறுப்பேற்றுக் கொள்கிறார்கள் என்பதாக நமக்கு தகவல்கள் என்பது கிடைத்திருக்கிறது. ஜெயலானி, இப்போ அமைச்சரவையில் காங்கிரஸ் இடம்பெறுகிறது என்ற தகவலை நீங்கள் சொன்னீர்கள். தற்போது இடது கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், IUML இது போன்ற கட்சிகளும் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு தெரிவித்திருக்கின்றன. அமைச்சரவையில் அந்த கட்சியிலிருந்தும் யாரேனும் இடம்பெற இருக்கிறார்களா? அதாவது தமிழக வெற்றி கழகத்திற்கு 107 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். அவர் தமிழக வெற்றி கழகம் நடந்து வந்த சட்டமன்ற தேர்தலில் 108 சட்டமன்ற உறுப்பினர்களை வெற்றி பெற்றிருந்தாலும் கூட அக்கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் 2 சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார். அதில் ஏதாவது ஒன்றில் மட்டுமே அவர் பொறுப்பு வகிக்க முடியும். இதன் காரணமாக அவர்களிடம் இருக்கக்கூடிய எண்ணிக்கை என்பது 107 மட்டுமே கருதப்படும். அப்படி இருக்கையில் அவர்களுக்கான ஆதரவு என்பது 11 சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளியில் இருந்து ஆதரவு என்பது தேவைப்படுகிறது. ஆனால் தற்போது அவர்களிடத்தில் 13 சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளியில் இருந்து ஆதரவு கொடுத்திருக்கிறார்கள். இதில் 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள். இந்த 5 சட்டமன்ற உறுப்பினர்களுமே கூட்டணியாக தமிழக வெற்றி கழகத்துடன் இணைந்து விட்டார்கள். இதன் காரணமாக கூட்டணி கட்சியாகவே அவர்கள் பார்க்கப்படுவார்கள். அவர்கள் நிபந்தனையுடன் தான் இந்த ஆதரவு என்பதை கொடுத்திருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக தங்களுக்கு தேவையான அந்த அமைச்சரவையில் இடம் வேண்டும் என்பதாக ஏற்கனவே நிபந்தனை வைக்கிறார்கள். அதனை ஏற்ற அது வழங்கப்படும் என்பதாக தமிழக வெற்றி கழகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டதன் அடுத்து இந்த கூட்டணி என்பது உறுதி செய்யப்பட்டது. முதல் முறையாக காங்கிரஸ் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார்கள். அந்த பேச்சுவார்த்தை என்பது வெற்றிகரமாக தமிழக வெற்றி கழகம் சார்பில் நடத்தி முடிக்கப்பட்டது. இந்த நிலையில் 5 சட்டமன்ற உறுப்பினர்களில் 2 அமைச்சரவையில் இடம் என்பது வழங்கப்படும் என்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த 2 அமைச்சர்களாக நாளை பொறுப்பேற்றுக் கொள்வார்கள் என்பதாக எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் இடதுசாரி கட்சிகள் மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் உள்ளிட்ட கட்சிகள் தமிழக வெற்றி கழகத்திற்கு வெளியில் இருந்து ஆதரவு தருவதாக தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது தாங்கள் தற்போது வைக்கக்கூடிய நிலையிலேதான் இருப்போம், ஆனால் தமிழகத்தில் நிலையான ஆட்சி அமைய வேண்டும், ஜனநாயகம் நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்ற அடிப்படையில தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைப்பதற்காக நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம் என்பதாக தோழமையுடன் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயலானி.